ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராக்கி சுபா vlogs. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அக்டோபர் 26 ஆஃப்டர்நூன் மார்னிங் நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி டேப்லெட் வச்சு பெயின் இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் 27 அக்டோபர் எனக்கு டியூ டேட். ஆனால் எனக்கு பெயின் வரல, பாப்பா வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் டாக்டர் எனக்கு இன்டியூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. 2:35 சும்மா மைல்டாக ஒரு சின்ன வலி வந்திருக்கு. அண்ட் இப்போ அடுத்தது எங்கள் ப்ரொசீஜரில் என்னென்னா, எங்களோட இந்த முகூர்த்த புடவையை ஒரு வாட்டி அப்படி கட்டி அதை சாமிக்கிட்ட வச்சுட்டு வரணும். நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். ஏன்னா நானும் பெயின் வரும் டாக்டர் என்னை சொல்லி செக்கப் பண்ணி அமுச்சிட்டாங்க. பாப்பாவோட வெயிட்டும் ஏறிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் 3.25 வந்து எனக்கு ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பிகாஸ் அந்த மாதிரி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. பட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நானும் ஹெல்த்தியாக இருந்தேன், பேபியும் ஹெல்த்தியாக இருந்தது. பட் வந்து அக்டோபர் 21 எனக்கு 10th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமாவும் எனக்கு வந்து வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது திடீர்னு சரி செக்கப் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கலான்னு டாக்டர் வர சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா டக்குன்னு டேப்லெட்டை வச்சு இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. நானும் வீட்டில் போயிட்டு ஆல்ரெடி நான் டெலிவரி பேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு என் ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு எல்லாருமே ஒன்றா தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். நான் வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் தான் என்னோடய டெலிவரி ஆச்சு. ஸோ அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தேன். போன உடனே அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ராக்கி பார்த்துக்கிட்டான். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அட்மிட் ஆகிட்டேன். ரொம்ப மைல்டாக தான் பெயின் இருந்தது. எனக்கு பெருசாக ஒன்றும் இதுவே தெரியல. போனவுடனே எங்களுடைய ப்ரைவேட் ரூம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சிடிஜி தான் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபீட்டல் ரேட், குழந்தையோட ஹார்ட் பீட்டை அப்பப்போ வந்து எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து நர்ஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் டாக்டர் வந்து வரலை, பட் அவங்க வந்து த்ரூ ஸ்டாஃப்ஸ் இல்லை வந்து டியூட்டி டாக்டரை வச்சு கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் எனக்கு லேபர் பெயின் இன்னும் பெருசாக ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெயின் இருந்தது. அதாவது இன்டர்வல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பெயினோட இன்டென்சிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து பப்ஜி விளையாடிட்டு தான் என்னோடய டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக எனக்குமே ஒன்றும் ஸ்ட்ரெயின் தெரியல. பட் அப்பப்போ கொஞ்சம் பெயின் வந்து இருந்தது. எனக்கும் 2 hours ஒன்ஸ் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரில் அது வந்து வச்சு செக் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு கணக்கு இருக்குது போல், நம்மளுக்கு வந்து டிப் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. திடீர்னு எனக்கு ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கீழே வரா மாதிரி இருந்துச்சு. நான் உடனே நர்ஸை கூப்பிட்டேன். அப்போ எனக்கு சிடிஜி ஓடிட்டு இருந்தது. நான் நினச்சேன் எனக்கு பனிக்கூடம் தான் உடஞ்சிருச்சு போலன்ட்டு. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து ஒரு பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. அதாவது இன்டர்னல் செக்கப் பண்ணாங்க. செம பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான், இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ப்ராசஸ் அந்த பெல்விக் எக்ஸாமினேஷன் தான். பார்த்துட்டு இல்லை உங்களோட பனிக்கூடம்லாம் ஒன்றும் உடையலை, எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. மேபி அது வந்து ஒரு மியூக்கஸ் ப்ளக் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஜினல் டிஸ்சார்ஜாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு பெயின் ரொம்ப இருக்குது டாக்டர், என்னால் முடியல அப்படின்னு சொன்னால், இன்னும் உங்களுக்கு பெயின்லாம் ரொம்ப வரலை, நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பாயிண்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் பெயினை வந்து டாலரேட் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது போக போக. ஆல்மோஸ்ட் 12:40 எனக்கு கொஞ்சம், அதாவது முன்னாடி இருந்த பெயினை விட கொஞ்சம் எனக்கு வந்து மோசமாகவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்வல்ஸுமே வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அப்பப்போ வந்து ஏதோ சீக்கிரம் வர மாதிரி எனக்கு இருந்தது. நானும் மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். என்ன டைவர்ட் பண்ணுறதுக்காக வந்து என் கூட ராக்கி, அப்புறம் ராக்கியோட கசின் சஞ்சய், என்னோட டூர் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் அவரும் இருந்தார். அப்புறம் எங்கள் அக்கா அண்டி அம்மா, இவங்க 4 பேருமா இன்றைக்கி நைட்டு என் கூட இருந்து என்னென்னமோ பேசி என்னை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நானும் சிரித்து பேசி டைவர்ட் பண்ணுறேன். பட் அந்த பெயின் வரும்போது என்னால் வந்து டாலரேட்டே பண்ண முடியல. நானும் நடுவில் கொஞ்சம் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. அதுவுமே கண்டினியூஸாக பண்ணிகிட்ருந்தேன். என்னோட வந்து கான்ஃபிடென்ஸை வந்து நான் லூஸ் பண்ணல. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளே அறியாமல் வந்து அழுக வந்துக்கிட்டே இருந்தது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒரு 2:33 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் போயிட்டு ராக்கி வந்து சஞ்சயும் வந்து வெளில போய் டீ காஃபி குடிச்சிட்டு எங்களுக்கும் காஃபி அண்ட் சூடாக வடைலாம் வாங்கிட்டு வந்துட்டோம்.
அந்த நேரத்தில் எல்லாரும் என்னவோ சிரித்து என்னை சுற்றி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் மட்டும் கஷ்டத்தில் இருக்கேன் போல் அப்படின்னு உலகமே இருண்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது ஏன்னு தெரியல. ஏன்னா அந்த பெயின் வந்து அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு ரொம்ப மோசமான இன்டென்சிட்டிக்கு போகலை. பட் மீடியமாக இருக்கும் போதே எனக்கு என்னவோ கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது. பட் ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. நல்லபடியாக குழந்தை வெளில வரணும் அப்படின்னு தான் இருந்தது. அந்த டைமில் நம்ம ப்ரெஷர் டென்ஷன் ஆனோன்னா நம்மளுக்குமே பிபி ஆர் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் ஒரே ஒரு இது சொல்லியிருந்தாங்க, எனக்கு பிபி ஆர் சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டெலிவரி டைமில் அப்படின்னு சொன்னாங்க. பட் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் சுத்தமாக சுகரும் இல்லை, எனக்கு பிபி பிரச்சனை எதுவுமே இல்லை, அண்ட் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. என் ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நார்மலாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 months மட்டும்தான் வாமிட் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வாமிட் ப்ராப்ளமும் கிடையாது. பட் பாடி டயர்டு அதெல்லாம் மட்டும்தான் இருந்தது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வாக்கிங்கு, எக்ஸசைஸு எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்டிவாக வெளில போயிட்டுருந்தேன். அப்புறம் நான் மேக்கப் ஜாப் வந்து ஒரு 8th month வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் 9th monthல் வேறு வழி இல்லாமல் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும், எனி டைம் நம்மளுக்கு டெலிவரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து அப்படியே படுக்கையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நான் பண்ணல. பிகாஸ் நான் ரொம்ப எய்ம் பண்ணது வந்து நார்மல் டெலிவரி எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் டெலிவரி டைமில் பெயின் டாலரேட் பண்ண முடியல, எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்கன்னு சொன்ன கதையுமே எனக்கு தெரியும். பட் அந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயினாலும் நம்ம டாலரேட் பண்ணிடலாம், நம்மளுக்கு எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஒரு பக்கம் அழுதாலும் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு ஜாலியாக நான் பேசிட்டு தான் இருந்தேன். வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அண்ட் என்னடா அழும்போதெல்லாம் வீடியோ எடுக்கணுமா அப்படின்லாம் இருக்குது. எனக்கு இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியிலேருந்தே நான் வந்து இருந்தேன். பிகாஸ் பின்னாடி நம்ம ஃப்யூச்சரில் அதை திரும்பி பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். பிகாஸ் இந்த பெயின் வந்து நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பி பெயின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு லிட்டில் வேர்ல்டை நம்ம வந்து உலகத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் வீடியோவாக கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அழுதுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேதனையில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து எல்லோரும் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் சைட் பை சைடு எனக்கு வீடியோ எடுங்க பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்த. நார்மல் டெலிவரி ஆன எல்லார்கிட்டையுமே நான் வந்து கேட்டு மைண்ட் செட் பண்ணேன். கடைசி நாள் போகிற வரைக்கும் கூட இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இந்த மாதிரி நடக்குமா, அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சி செக்ஷனுக்குமே நான் வந்து தயாராக தான் இருந்தேன். பட் வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் டெலிவரி வந்து ஒரு 70% தான், சி செக்ஷனுக்கு வந்து நான் ஒரு 30% தான். ஏன்னா வந்து நான் ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சி செக்ஷனை கொஞ்சமாக தான் நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன், ரொம்பலாம் வந்து அதை பற்றி யோசிக்கல. அண்ட் மெயினாக சொல்ல போனால் என் ஃபேமிலி மெம்பர் அண்ட் ராக்கி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தான். அவன் இல்லைன்னா நான் சத்தியமாக என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியல. என்னை ஒரு அம்மா மாதிரி அப்பப்போ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து என்னை பேம்பர் பண்ணி என் கை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் உன் கூட, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெக்னென்சி ஸ்டார்ட்லேருந்தே, ப்ரெக்னென்சி இல்லைனா கூட என்னை ரொம்ப கேர் பண்ணி பேம்பர் பண்ணுவான். ப்ரெக்னென்சி டைமில் என்னை ரொம்பவே பேம்பர் பண்ணான். நான் வந்து ஒரு கஷ்டமாகவே ஃபீல் பண்ணல. பட் இன்னும் இந்த டெலிவரி டைமில் வந்து இன்னும் என் மேலே ஒரு படி ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு ரொம்பவே மோட்டிவேட்டடாக. ஏன்னா நார்மல் டெலிவரி வார்டு லேபர் ரூமில் உள்ளே அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிசேரியனாக இருந்தால் மட்டும்தான் ஹஸ்பண்ட் அலோவ்டு இல்லை அப்படின்னாங்க.
ஸோ என் கூடயே தூங்காமல் முழிச்சிட்டு மேக்ஸிமம் என்னை எப்படி டைவர்ட் பண்ண முடியுமோ டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அண்ட் எங்கள் அம்மாவும் சரி என் சிஸ்டரும் சரி தூங்காமல் கூடயே இருந்தாங்க. அண்டு சஞ்சய் இன்ஃபேக்ட் என் கூட வந்து பிறக்கலை, பட் என்னோடய பிரதர் மாதிரி அவரும் பாவம் நைட்டு ஃபுல்லாக எங்களோட முழிச்சிட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு பேசிட்டு என்னோடையே வந்து இருந்தது. எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி இருந்தது. திருப்பியும் எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து பெயின் இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ டாக்டர் எனக்கு டோலோ கொடுத்தாங்க. அப்போவும் என்னால் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இப்படி தூங்கலைன்னா நார்மல் டெலிவரி உங்களால் பண்ண முடியாது, டயர்ட் ஆகிடுவீங்கன்னு. பட் இருந்தாலும் அந்த பெயினில் என்னால் தூங்க முடியல, அதான் உண்மை. டோலோலாம் என்ன கேட்கும். ஸோ அதனால் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிடிஜி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெல்விக் எக்ஸாமினேஷன் வீடியோ காலில் ஒரு தடவை பண்ணாங்க. அப்போ சர்விக்ஸ் எனக்கு வந்து லைட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணி விடுறேன்னு 2 ஃபிங்கர்ஸை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டாங்க என் சர்விக்ஸை. அது வேறு எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ரெடியாக சொன்னாங்க, நம்ம லேபர் ரூமுக்கு போகலாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் நிறைய இன்டென்ஸ் ஆகும், ஸோ வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை எல்லாமே ரெடி பண்ணி என் காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனிமாவும் கொடுத்து நான் ஸ்டூல்ஸும் பாஸ் பண்ணி நான் வந்து ரெடி ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப அழுக்க வந்துருச்சு. பிகாஸ் அந்த ப்ரீ லேபர் ரூம் போகும்போது கூட யாருமே இருக்க முடியாது. ஸோ கூட ரூமில் இருந்தாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அண்ட் டெலிவரியை நினச்சி ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன தான் கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் பெயினும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன், இன்றைக்கி எப்படியாவது குழந்தைய வந்து வெளில கொண்டு வந்துடணும் நம்ம. அதுவும் இன்றைக்கி 27th அன்றைக்கி, அது டியூ டேட் வேறு. ஸோ கரெக்டாக அன்றைக்கி தான் அவனும் வெளில வரணும் அப்படின்னு இருந்திருக்கு. மேலே வந்து லேபர் ரூம் இருந்தது. அதாவது இங்கே எப்படின்னா உள்ளே வந்து நிறைய ரூம்ஸ் மாதிரி இருக்குது. ப்ரீ லேபர் ரூம்னு சொல்லிவிட்டு அங்கே நம்மளை இருக்க வைக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம வைட்டல்ஸ், குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் அப்பப்போ பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம லேபரை நியர் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் சி செக்ஷனுக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, நார்மல் டெலிவரிக்குன்ட்டு ஒரு லேபர் ரூம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நான் போய்ட்டு உள்ளே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் டாக்டர் வந்துட்டு என் பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு டக்குன்னு என்னோடய பனிக்கூடத்தை உடச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் என் கண்ட்ரோலே இல்லை, பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, டாலரேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸும் பெருசாக எடுக்க முடியல. ஸோ நான் வந்து உள்ளே போய் இருக்கிற ஒரு ஷார்ட் மட்டும்தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாக்டர் என்னை வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி நார்மல் டெலிவரி, அதாவது டெலிவரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவோன்னே எனக்கு செம்ம நர்வஸ் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் என் கான்ஃபிடென்ஸை நான் லூஸ் பண்ணல. இதில் எனக்கு பனிக்கூடம் உடஞ்ச உடனே பெயின் இன்னும் எனக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் பொறுத்துட்ருக்கேன். டாக்டர் என் உட்காந்து பார்க்குறாங்க, ஐவியில் கொடுத்து டோஸ் ஏற்றுறாங்க, ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பார்க்குறாங்க, மூஞ்சி மாறுது, எனக்கும் தெரியுது. நானும் பெயினை பொறுத்துட்டு அப்படியே இருக்கேன், எப்படியாச்சும் பண்ணிடலான்ட்டு. பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளட்டு வந்தது, புஷ் பண்ணு நாங்கள். வெண்ணிலாவே வாடாத பூவே, என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையில் ஏந்தி தாலாட்டுவேனே. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு விளையாடி அப்பா பாய் பேபி வெண்ணிலவே, சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில், நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில். உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது. இதில் என்னென்னா ராக்கியை த்ரூ அவுட் இருக்க சொன்னாங்க. என் கையை பிடிச்சிட்டு என்னன்னாலும் பார்த்துக்கலாம், தைரியமாருன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவன் தான் ரொம்ப நர்வஸாக இருந்தால் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னா. கீழே பிளட்டெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன்லாம் பார்த்துட்டு மனசில் எனக்கு எதுவுமே வெளியில் காமிக்காமல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். என்னன்னா வந்து பொசிஷன்லாம் பேபி கரெக்டாக இருந்தது. எனக்கு கடைசி ஸ்கேன் வரைக்கும் பொசிஷன் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் குழந்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கீழே ஆக்டிவாக குழந்தை முழிச்சிட்டு இருந்தால் தான் அந்த பர்த் கெனலில் வர முடியும். டக்குன்னு தூங்குனதுனால தலை வந்து லைட்டாக பர்த் கெனல்லேருந்து வந்து மூவ் ஆகிடுச்சு.
ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெளில வந்திருந்தா கூட நான் வேக்யூம் போட்டு எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஷனை நான் மைண்ட் செட் பண்ணலனாலுமே நல்லபடியாக குழந்தைய எடுத்துட்டாங்க. அந்த குழந்தை வெளில வந்ததுக்கப்புறம் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல், எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கான் பேபி. அண்ட் மெயின்லி பாய் பேபி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே பாய் அப்படின்னாலும் கூட நான் கேர்ள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஹெல்த்தி பேபி அண்ட் நானுமே வந்து கம்ப்ளீட்லி ஆல் ரைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வெளில வந்துட்டேன். நார்மல் டெலிவரி எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு நான் வந்துட்டேன். பட் அதை நினச்சி நான் வருத்தப்படல. பிகாஸ் நான் கிவ் அப் பண்ணலை, கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். பட் சிசேரியனில் எண்ட் ஆனதில் நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது. பிகாஸ் அட் த எண்ட் என் குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறந்துச்சு. அண்ட் என் குழந்தை சேஃபாக இருக்கா, நான் நல்லபடியாக வந்துட்டேனாங்கிறத மட்டும் தான் திங்க் பண்ணேன். அண்ட் எல்லாருமே அதை தான் திங்க் பண்ணாங்க. ஸோ நீ நல்ல வீட்டு வேலை செஞ்சு ஆக்டிவாக இருந்து வேலைலாம் பண்ணியிருந்தேன்னா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறதெல்லாம் மித்து, அதெல்லாம் கிடையாது. கடவுள் என்ன நம்மளுக்கு எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நார்மல் சிசேரியன் ரெண்டுமே கஷ்டம்தான். அதனால் வந்துட்டு இது பெருசு அது வந்து மட்டும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ யாராவது செக்ஷன் பண்ணிக்க போகிறீங்களா, திடீர்னு அன்பிளான்டாக நடந்துருச்சுன்னா அதை பற்றி வருத்தப்படாதீங்க, ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். ஸோ இதான் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.